சரி, நாங்கள் மற்றொரு புதிய வீடியோவுடன் நாங்கள் இன்று வந்திருக்கிறோம். இன்றைய தினமும் ஆனால் இன்று மிக குளிரான நாள், அதிகமாக மழை பெய்கிறது. நன்றாக இல்லையா? ஓ, எப்படி வந்தீங்க? குடை பிடித்து கொண்டா வந்தீங்க? ஓ, சரியான கஷ்டம் இருந்தும் மழை நேரத்துல மழை நேரத்திலே குளிர். எனவே நாங்கள் இன்று ஒரு ஐஸ் பேபி, ஐஸ் குளிர் பேபி எப்படி வரைவது என்று நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அனைவருக்குமே பனிக்கு விருப்பம் தானே? உங்களுக்கும்? நாம் போயிருக்கன் பனி இருக்க நாட்டுக்கு, ஆனா பனி இருக்க காலத்துல இல்ல. சரி, உண்மையிலே பனி காலத்தில் சென்றால் தான் பனியுடன் விளையாடலாம். எனவே சின்னம் சிறார்கள், பிள்ளைகள் நத்தார் காலத்தில் எல்லாம் இந்த பனியோடு விளையாட விருப்பம். எனவே நாங்கள் யோசித்தோம், ஸ்னோமேன் அவரைத்தான் நாங்கள் எப்படி வரைவது என்று சொல்லி. எனவே ஸ்னோமேன் சிரித்து கொண்டிருக்கின்றவரை எப்படி வரைவது என்று. அதற்கு முதல் நான் ஒன்று சொல்ல வேண்டும். இந்த பனி ஐஸ் ஊடாக என்ன செய்யலாம்? அதாவது வேற வேற வகை பல்வேறு வடிவங்கள் செய்யலாம். காவிங் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஹோட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் போகணும்னு சொன்னால் ஐஸ்னால் செய்த காவிங், இந்த ஒரு கலைகளிலே பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது, செதுக்கிய ஐஸ்கள். நான் குறிப்பாக சின்ன வயதில் இருந்து நாங்கள் அதனை சொல்லித் தருகின்ற பொழுது உண்மையிலே மிக முக்கியம். ஏனென்றால் படைப்பாற்றலை அவர்களுக்கு வளர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் நேரத்தை எடுக்க போவதில்லை. என்றும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் விரைவாக ஸ்னோமேனை எப்படி வரைவது என்று. முதலில் நாங்கள் இதிலே வளமையாக இப்படியாகத்தான் செய்வோம். முதலில் கண்களை வைத்தே நாங்கள் வரையலாம். இதே போன்று முதலில் ஒரு வட்டத்தினை வரைந்து கொள்கிறோம். ரைட். அதற்கு பிறகு இந்த பக்கமும் அதே போன்று மற்றும் ஒரு கண்ணினை வரைந்து கொள்கிறோம், அதாவது வட்டம் இல்லையா? சரி, அதற்கு பிறகு அங்கு இன்னும் ஒரு சிறு வட்டத்தினை வரைந்து கொள்கிறோம், 2 கண்களுக்குள்ளாகவும். மற்றும் ஒரு வட்டம். எல்லோருக்குமே தெரியும் இப்படியாக 2 நாங்கள் வட்டங்களை வரைவது அந்த கண்களில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தினை காட்டுகின்ற முகமாக, ஏனைய பக்கத்திலே கருப்பு தீட்டி அந்த வெளிச்சத்தினை காட்டுவதுதான் கண்களை வரைகின்ற பொழுது. அனைவருக்குமே தெரியும், பேபி ஒரு குழந்தையை வரைகின்ற பொழுது எப்படி இந்த கண் என்று சொல்லி அனைவருக்கும் இப்போ நன்றாக தெரியும். நாங்கள் வரைந்து வரைந்து காட்டியிருக்கிறோம் தானே? சரி, அதற்கு பிறகு நாங்கள் இந்த இடத்திலிருந்து இதை சுற்றி மற்றும் ஒரு வட்டத்தை வரைய முடியும். இதே போன்று 2 பக்கமும் வட்டத்தை போட்டுக்கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து ரைட் இப்படியாக ஒரு மற்றும் ஒரு வட்டத்தினை பாருங்கள் வரைய முடியுமா என்று. கிரேட், அப்படித்தான். அதுக்கு பிறகு அவர் அப்படியே சிரித்து கொண்டிருக்கின்ற பொழுது முகம் விரிந்திருக்கும் தானே, அதை போன்று இப்படியாக இதே போன்ற ஒரு முகத்தினுடைய வடிவத்தை நீட்டமாக வரைய இந்த பக்கமும் பாருங்கள் வரையலாமா என்று. மிக மிக சுலபமானது. முகத்தை வரைகிற பொழுது பல்வேறு வடிவங்களில் அதே போன்று இந்த பக்கமும் எப்படியே வரைய வேண்டும். சரி, சரியா? அதற்கு பிறகு இதனை நாங்கள் அப்படியே வட்டத்தை முழுமைப்படுத்தி கொண்டு சரி. இப்போ எங்களுக்கு இந்த இடத்திலிருந்து மற்றொரு வட்டத்தினை வரையக்கூடியதாக இருக்கும். சின்னதாக சின்ன ஒரு போல் போன்று நீங்கள் பார்த்துருக்கிறீங்க தானே, போலாக இருக்கும். மற்றும் ஒரு வட்ட வடிவத்திலே இன்னும் ஒரு பெரிய போல் வரைய முடியும் எங்களுக்கு. சரி, வரையுங்க அப்படி. அதே மாதிரி இப்போ நாங்கள் கால்கள் 2ஐயும் போடுகிறோம். இது போன்று தான் வரைந்து விட்டீங்க தானே. இப்போ நாங்கள் பட்டன் ஒன்றை போடுவோமா? பட்டன்ஸ் சிலவற்றை போட்டுக்கொண்டு சரியா? சரி, இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் அவர் கொஞ்சம் சிரித்து கொண்டிருக்கிறார் தானே, நாங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வடிவத்தில் இப்படியாக வரைய முடியும். எஸ், இந்த 2 பக்கமும் சிரித்து கொண்டிருப்பது போன்ற 2 கோடுகள். அதற்கு பிறகு அவருடைய சிரிப்பை இன்னும் கொஞ்சம் அப்படியே வாய் திறந்து சிரிப்பது போன்று. வாய் திறந்து சிரித்தால் என்ன தெரியும்? பற்கள். அப்படி என்றால் நாங்கள் பற்களையும் நாங்கள் இப்படியாக வரைவோம். இல்லை, அதாவது அழகாக சிரிக்கின்ற பொழுது மேல் பற்கள் தானே தெரியும். என்று சிரித்தால் தான் கீழ் பற்கள் தெரியும். எனவே மேல் பற்கள் தான் அழகாக தெரியும். அதற்கு பிறகு நாங்கள் இப்படியாக கேரட் கிழங்கு போன்று ஒரு வடிவத்தில் வரைவோம்.
ஒரு வட்டத்தை கீறி இன்னொரு வட்டம் மொத்தமாக இதில் இணைக்க வேண்டும். பாருங்கள், ஒரு கரெக்ட் அமைப்பில் கீறி இருக்கிறோம். அதற்கு பிறகு நாங்கள் இங்கே கண் இமை, அதற்கு பிறகு தலைக்கு அப்படியே 2 தடிகள் போன்ற அமைப்பு கோடுகளை கீறுவோம். அழகாக இந்த அமைப்பிலே கோடுகளை கீறிக்கொண்டு நாங்கள் அப்படியே நீள் கோடுகளை கைகளிலும் வரைவோம். இதே போல மற்றும் ஒரு வகையில் இப்படியாக வடிவங்களில் நாங்கள் வரைவோம். சரியா? இந்த பக்கமும் வரைவோம். சரியா? சரி, அப்படின்னா நாங்கள் பேனையினால் வரைந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இதனை விரைவாக வர்ணம் தீட்ட முடியும். பார்த்தீங்களா, நாங்கள் அப்படின்னு சொன்னால் சிரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐஸ் பேபியை வரைந்தோம். பாருங்கள் எப்படி அழகாக இருக்கிறார்கள் சொல்லி, பாருங்கள் எவ்வளவு அழகுன்னு சொல்லி. இதே போன்று சிரிப்பப்படி சிரிக்கின்ற பொழுது எப்படியாக இருக்கும், வாய் எந்த அளவுக்கு அப்படி விரிந்திருக்கும், இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படியான சின்ன சின்ன சித்திரங்களை வரைவதன் ஊடாக. எனவே இப்படியாக டிபி கிட்ஸோடாக நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சென்று உங்களுக்கு முடியும் அங்கே சப்ஸ்கிரைப் செய்து அதே போன்று பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி அதனூடாக கமெண்ட் செய்ய முடியும். இதனால் கமெண்ட் செய்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் மிகேல அவர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக செய்தாரா என்று நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியிலே மற்றொரு வீடியோவிலே உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம். மற்றொரு புதிய ஒரு படைப்பு எப்படி என்று சொல்லி. எனவே நாங்கள் வணக்கம் சொல்லுவோமா? எனவே வீடியோக்களை பார்த்த அனைவருக்கும் வணக்கம்.